ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக நல்லாயிருக்கு. இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா, ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் கறி எப்படி செய்கிறேன் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இப்போ மட்டன் கறி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக நல்லா இருக்கு. நான் இப்போ மட்டன் கறி செய்ய போகிறேன். மட்டன் பாருங்கள், சின்ன சின்ன பீசஸ்ஸு வெட்டி வாங்கிட்டு வந்தேன். இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கழுவிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுற கொஞ்சம் நான்வெஜ்க்கு எண்ணெய் ஜாஸ்தி தான் வேணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இலை, பட்டை, லவங்கா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஆனியன் சின்ன சின்ன பீசஸ்க்கு கட் பண்ணிட்டேன். இது போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். மட்டன் நிறைய பேர் குக்கரில் போடுவாங்களாம். குக்கரில் போடாமல் எப்படி பேனில் செய்யணும் அந்த மாதிரி நான் இப்போ செய்ய போகிறேன். குக்கரில் எதுக்கு போடுறாங்களே, அது குள்ளன்னு ஆயிரும். ஆனால் நிறைய பேர் குக்கரில் தான் போடுவாங்க. நான் குக்கரில் எப்போவுமே போட மாட்டேன். இப்போ பேனில் தான் போடுவேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 தக்காளி, பெரிய தக்காளி தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கப்புறம் இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே மட்டன் நான் கழுவிக்கிறேன். நல்லா 2 வாட்டி தான் கழுகணும். இன்னொரு வாட்டி நான் கழுவிக்கிறேன். ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டால் சாஃப்டாக மெதுசாக ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வீட்டில் செஞ்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே ஃப்ரை ஆகணும். பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா ஸ்மெல் வரும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மட்டன் போட போகிறேன். மட்டன் ரொம்ப நேரம் குக்கிங் ஆகும். அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆனால் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் காரம் கொஞ்சம். ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్. నేను చేసిన நான் பண்ண மட்டன் கறி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது மட்டன் பாருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். மட்டன் தானே ரொம்ப நேரம் சமையல் முடியாது. சிக்கனானால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் தனியா பவுட்ரு, அப்புறம் மட்டன் மசாலா, இந்த ரெண்டுமே இப்போ மட்டனில் போடலாம். குழம்புல கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இருந்தால் முடிஞ்சிடும் மட்டன் கறி ஆந்திரா ஸ்டைலில்.
ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து தமிழ் அவ்வளோ பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தெலுங்காரங்க, ஆந்திரா, அவ்வளோ பேச தெரியாது. நான் ஏதோ தப்பாக பேசிட்டேனா மன்னிச்சிங்க ப்ளீஸ். என்னை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் சென்னையில் தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ பேச தெரியாது. இதுதான் எங்களுக்கு எங்கள் ஸ்டைலில் மட்டன் கறி. இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கறி முடிஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது. எல்லா காய் எல்லா சமையல்லையும் போட்டால் நல்லது கொத்தமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு மட்டன் கறி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் கறி முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.